அனைவருக்கும் வணக்கம். பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற சிம்பிள் அனிமேஷன் இன் கம்ப்யூட்டர் என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு எம் அசோக்குமார் அவர்கள் மித்ரா காலேஜ், திருமிகு விமல் பேராசிரியர் உதவி பேராசிரியர் மதுரா கல்லூரி அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள், பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி மேம். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை. இன்றைய சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் திருமிகு அசோக்குமார், உதவி பேராசிரியர், கணினியியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை, மதுரா கல்லூரி ஐயா அவர்களை வருக என்று கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வரவேற்கிறோம். இவர் கணினியியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் 10 வருடம் மேற்பட்ட அனுபவமுடைய திறமையான கல்வியாளர் ஆவார். இவர் உயர்தர கல்வியிலும் மாணவர்களை மையப்படுத்திய கற்பித்தல் முறைகளிலும் நிறுவன வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பிலும் சிறந்த வல்லமை பெற்றவர். தற்பொழுது டிஜிட்டல் பட உருவாக்க செயல்முறை தொடர்பான தனது முனைவர் பட்ட ஆய்வில் ஈடுபட்டுள்ள இவர் கணினி பயன்பாடுகள், கல்வி மற்றும் தத்துவம் போன்ற துறைகளிலும் பட்டங்களை பெற்றுள்ளார். இத்தகைய ஆளுமைமிக்க நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். முதல்ல அனிமேஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கிராஃபிக்ஸ். யார் சொன்னா? சூப்பர், ஒரு கிளாப் பண்ணு. வேற அனிமேஷன்னா மிச்சம் எல்லாருக்கும் வேற என்னென்ன நீ யோசிச்சிருக்க? கிரியேட்டிங் மூவிஸ். சூப்பர். அந்த மாதிரி வேற ஏதாவது படம் பார்த்துருக்கீங்களா? ஹாரர் மூவிஸ். வேற ஏதாச்சும்? டோரிமானில் படம் எதுவும் பார்த்துருக்கியா? டாம் அண்ட் ஜெரியில் படம் பார்த்துருக்கியா? சின்சான்லேயும் படம் பார்த்துருக்குறேன். சரி, நான் இப்போ இன்னைக்கு உங்களுக்கு சின்னதாக எப்படி அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஒரு செயல் செஞ்சு காமிச்ச உடனே அதில் நான் என்ன செஞ்சு காமிச்சிருக்கிறேனோ அதை இங்கேருந்து யாராவது ஒரு ஆள் வந்து எனக்கு திரும்ப சொல்லிக் கொடு. சரியா? நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிற ஒரு அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் யூடியூப்லாம் ஃபோனில் வச்சுருக்கீங்கல்ல, யூடியூப்பில் போய் சின்சான்லாம் பார்க்குறீங்களா, ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, அதே போல் இங்கே நம்ம க்ரியேட் பண்ண போகிற அனிமேஷனுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனுக்கு பேர் ஃப்ளாஷ். சரியா? அந்த ஃப்ளாஷுங்கிற இந்த எஃப் சிம்பிள் இருக்குல்ல, இது கம்ப்யூட்டரில் மட்டும்தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா ஃபோனில் நான் க்ரியேட் பண்ணேன்னா எனக்கு நிறைய சைஸ் எடுத்துக்கிறோம். அதனால நான் கம்ப்யூட்டரில் தான் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அனிமேஷன்லாம் க்ரியேட் பண்ணுவேன். சரியா? இப்போ இங்கே மேலே ஆரம்பித்தோடனே இந்த நடுவில் ஃப்ளாஷ் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி தான் எனக்கு தேவையானதை நான் உருவாக்கணும். ஏன்னா நான் புதுசாக ஏதோ ஒன்று செய்ய போகிறேன். அந்த புதுசாக செய்யணும்னா புதுசாக நான் ஒன்று உருவாக்கணுங்கிறதுக்காக ஃப்ளாஷ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்படி எனக்கு ஆரம்பிக்கிறதுல தான் நான் படம் வரையணும். அதாவது இங்கே வெள்ளை கலரில் ஏரியா இருக்குல்ல, வெள்ளை கலரில் இடம் இருக்குல்ல கீழே, உனக்கு நான் காமிக்கிறேன்ல, இந்த இடத்துல தான் நான் படம் வரைய போகிறேன். மேலே இருக்கக்கூடிய இந்த 1 2 3 இந்த 5 10 15 இப்படின்னு நம்பராக இருக்குல்ல, இதுக்கு பேர் டைம் லைன். நீங்கள் வாட்சில் உங்களுக்கு 1 2 3 செகண்ட் ஓடுதில்ல, அந்த செகண்ட் ஓடுறதுக்கு பதிலாக இங்கே இந்த செகண்டில் தான் நான் சொல்கிறது நடக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் டைம் லைன். சரியா?
இந்த இடது பக்க ஓரத்தில் இருக்கிறது எனக்கு தேவையான டூல்ஸ். எனக்கு ஷேப் வரையணும்னா ஓவல் வரையலாம், பால் வேணும், இல்லை எனக்கு ரெக்டாங்கிள், ஸ்கொயர் வேணும், ட்ரையாங்கிள் வேணும், இப்படின்னு எனக்கு எதாவது வரையணும்னா இந்த சைடில் இருக்கிற இந்த பக்கம் நான் மவுஸ் நகட்டி காமிக்கிறேன்ல, ஓவல், ரெக்டாங்கிள் இப்படின்னு எனக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணி நான் இங்கே வரைஞ்சிக்கிடலாம். இப்போ முதல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் என்ன செஞ்சு காமிக்கிறேன்னா, ஒரு பாலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி காமிக்கிறேன். சரியா? உனக்கு பிடிச்ச கலர் என்ன? ரெட். இங்கே எனக்கு தேவையான முதல் கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அவர் சொன்னது என்ன கலர் சொன்னாங்க? ரெட் கலர். அந்த ரெட் கலரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ எனக்கு பால் வரையணும்னா பால் என்ன ஷேப்பில் இருக்கும்? சர்க்கிள். அதனால் இங்கே சர்க்கிள்னு மேலே இருக்கா, ஓவல்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பால் வரைஞ்சிட்டேன். சரியா? பால் சும்மா நிப்பாட்டி வச்சுருந்தேன்னா நீ இது அனிமேஷன்னு சொல்ல மாட்டேல்ல, அது ஏதாவது நகண்டுதுன்னா தானே அனிமேஷன்னு சொல்லுவேன். அப்போ நான் இன்னொன்று என்ன செய்கிறேன்னா, முதல் இடத்துல இருக்கிறதுக்கு பேர் என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஃப்ரேம். என்ன பேர்? ஃப்ரேம். நான் எப்போ முதல்ல ஒரு பால் வரைஞ்சிட்டனோ அதுக்கு பேர் கீ ஃப்ரேம். கீ ஃப்ரேம். எதுவுமே வரையாமல் சும்மா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ரேம். ஏதாவது ஒரு படம் வரைஞ்சிட்டேன்னா அதுக்கு பேர் கீ ஃப்ரேம். இப்போது எனக்கு இங்கே மேலே இருக்கிற நம்பரில் எந்த நம்பர் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன்? 5, 10, 15, 20, 25 இப்படியே எனக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்கா. இதில் என்ன நம்பர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 40 இப்படின்னு நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ. சரியா? இந்த 40ங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே ஒரு ரைட் கிளிக் பண்ணுறேன். மவுஸ் இருக்கும்ல, மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ண உடனே அங்கே நிறைய காமிக்குதா? அதில் இன்சர்ட் கீ ஃப்ரேம் அப்படின்னு எங்கே இருக்குன்னு தேடு. முதல்ல இருக்கிறது இன்சர்ட் ஃப்ரேம். நான் சொன்ன வார்த்தை என்ன? இன்சர்ட் கீ ஃப்ரேம். இங்கே இருக்கா? இதை கிளிக் பண்ணிடுறேன். இப்போ கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் செலக்ட் ஆகிருக்கா? அதான் வேறு ஒரு கலரில் மாறி இருக்குல்ல. இப்போ நான் மாறின உடனே நான் அதை என்ன செய்கிறேன்னா, இங்கே பால் இருக்குல்ல, இந்த பாலை பிடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிட்றேன். சரியா? இப்போ முதல் இடத்துல பால் இங்கே இருக்குது, இங்கே பால் நகண்டு இருக்கு. சரியா? இப்போ நான் முதல் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணேன்னா அதில் என்னென்னலாம் இருந்துச்சு? இன்சர்ட் ஃப்ரேம், இன்சர்ட் கீ ஃப்ரேம்னு 2-3 இருந்துச்சா? இப்போ நான் முதல் ஃப்ரேமை கிளிக் பண்ண உடனே அங்கே என்ன செய்கிறேன்னா, கிரியேட் மோஷன் ட்வீன். மோஷன்னா நகர்த்து அந்த பாலை அப்படின்னு அர்த்தம். சரியா? ட்வீன் அப்படின்னா மாற்று. முதல்ல அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஒரு ஆரோ மார்க் வந்துருச்சா? அதாவது நேராக ஒரு ஆரோ மார்க் இருக்கா? இப்போ அந்த ஆரோ மார்க் பார்த்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுல டெஸ்ட் மூவி. சரியா? இல்லை எனக்கு திரும்ப சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நினச்சேன்னா திரும்பியும் சொல்கிறேன். முதல் தடவை என்ன பண்ணியிருந்தோம்? பால் கிளிக் பண்ணியிருந்தோமா? அதே பால் ஓவல் நான் செலக்ட் பண்ணிக்கிடுறேன். ஒரு பால் வரைகிறேன். 35 இல்லை 40 இப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணேன்? ரைட் கிளிக் பண்ணேன். ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பாலை இந்த மேலே ஒரு ஆரோ மார்க் சிம்பிள் இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு இந்த பாலை நகட்டிட்டு வரேன். எங்கே வேணுமோ அந்த பால் அங்கே வச்சிட்றேன். சரியா? அப்போ முதல் ஃப்ரேமில் பால் இங்கே இருக்குது, கடைசி ஃப்ரேமில் பால் வந்து நகண்டு இங்கே இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண சொல்லியிருந்தேன்? முதல் ஃப்ரேமை கிளிக் பண்ணி கிரியேட் மோஷன் ட்வீன். மோஷன்னா என்னன்னு சொன்னேன்? நகர்றது. அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு நேராக ஒரு கோடு வந்துடும். இப்போ எனக்கு தேவைப்படுறது கண்ட்ரோலில் போயிட்டு டெஸ்ட் மூவி இப்படின்னு கொடுத்தேன்னா அந்த பால் நகரும். சரியா? இது நான் அப்போ ஒரு கலர் தான் வைக்க முடியுமா சார் அப்படின்னா இல்லை. முதல்ல ஒரு கலர் ரெட் கலரில் வச்சுக்கிடலாம். கடைசியில் எனக்கு ப்ளூ கலர் வேணும்னா ப்ளூ கலரில் எனக்கு மாற்றிக்கிடலாம்.
நான் இப்போ அதையும் சொல்கிறேன், அதுக்கடுத்து எனக்கு யாராவது செஞ்சு காட்டு. சரியா? முதல் இதில் என்ன கலரில் வச்சுருந்தோம்? ரெட் கலர். லாஸ்ட் இதில் ரெட் கலர். இந்த ரெட் கலருக்கு பதிலாக வேறு ஏதாவது கலர் வச்சுக்கிடலாம். நம்ம வேறு என்ன கலர் வைக்கலாம்? முதல் இதில் ரெட் கலரில் இருக்குது, கடைசி இதில் வயலட் கலரில் வச்சுருக்கேன். சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருந்தோம்? ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணோம்? மோஷன் ட்வீன் இப்படின்னு கொடுத்தோம். அதுக்கப்புறம் கண்ட்ரோலில் போயிட்டு இப்போ ஏதாவது கலர் மாறுச்சா? அங்கே மாறின உடனே ஓடி போயிடுச்சுல்ல. இப்படித்தான் உனக்கு தேவையான எந்த அனிமேஷனாக இருந்துச்சுனாலும் டாம் அண்ட் ஜெர்ரியில் டாம் போய் ஜெர்ரியை அடித்த உடனே ஜெர்ரி உடனே ஓடி போயிடும்ல. இப்படித்தான் இங்கே நடந்த உடனே எதில் பட்டுச்சோ உடனே ஓடி போயிடும். இப்போ இந்த பால் நான் நகட்டிகிட்டே இருந்தேன்னா உனக்கு பிடிக்காதுல்ல. பால் குதிச்சு குதிச்சு ஓடுனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? இப்போ இந்த முதல் எக்ஸ்பெரிமெண்ட்டை யாரும் செஞ்சு காமிக்கிறியா எனக்கு? சரி வா, முதல் எக்ஸ்பெரிமெண்ட் நீ செய். ஒரு ஆளுக்கும் கண்டிப்பாக நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ஆள் செய். உங்கள் பேர் என்ன? ஃபாசில். ஃபாசிலுக்கு ஒரு கிளாப் பண்ணு. உட்காந்துக்கோங்க. முதல்ல என்ன கலர் வேணுமோ அந்த கலரை அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன கலர் சூஸ் பண்ணாங்க? இப்போ ப்ளூ கலர். இப்போ கீழே அந்த படத்தை வரைங்க. ஓவல் ஷேப் வேணும்னா ஓவல் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த படத்தை வரைங்க. வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருந்தோம்? எந்த இடம் வரைக்கும் எனக்கு நகரணுமோ அந்த இடம் வரைக்கும் எனக்கு கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் அப்படின்னு கொடுக்கணும். முதல்ல அந்த பால் மேலே இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. 30க்கு கீழே அங்கே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. இன்சர்ட் கீ ஃப்ரேம். இன்சர்ட் கீ ஃப்ரேம். இப்போ அந்த பாலை நகட்டிட்டு வந்து இங்கே வைங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருந்தேன்? இன்னொன்று செய்ய சொல்லியிருந்தேனே, மோஷன் ட்வீன் செய்ய சொல்லியிருந்தேன்ல. முதல் இதை கிளிக் பண்ணி கிரியேட் மோஷன் ட்வீன். இப்போ அதே போல் ஆரோ வந்துருச்சா? அதுக்கப்புறம் டெஸ்ட் மூவியை கிளிக் பண்ணிட்டார். பால் நகருதா? சூப்பர். இப்போ ரெண்டாவது நம்ம என்ன செய்கிறோம்னா, இப்போ இங்கே பால் இருக்குல்ல, இந்த பாலை வந்து இந்த ஒயிட் கலர் ஏரியாவுக்குள்ளே குதிச்சு குதிச்சு ஓட வைப்போம். சரியா? இப்போ முதல்ல ஆரம்பிச்சிருக்கிற அதே பாலே நம்ம வச்சுக்கிடலாமா, இல்லை வேறு பால் கிரியேட் பண்ணுவோமா? வேறு பால் கிரியேட் பண்ண போகிறோம். வேறு பால் என்ன கலரில் வச்சுக்கலாம்? ப்ளூ கலர் தானே இப்போ வச்சோம். சரி, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு ஆள் கலர் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஆரஞ்சு கலர் வைக்கிறேன். சரியா? ஆரஞ்சு கலரில் ஒரு பால் உருவாக்குறேன். இப்போ என்ன கலரில் பால் வச்சுருக்கோம்? ஒயிட் கலர்லேயே வச்சுருக்கேன். ஆரஞ்சு கலராக தெரியலையா? தெரியலையா? இப்போ இதில் எங்கே ஆரஞ்சு கலர் இருக்குது?
இது ஆரஞ்சு கலராக வச்சுக்கிட்டா? ஃபர்ஸ்ட் ரோவில் 4வது. இதான் ஆரஞ்சா? சரி. இப்போ ஆரஞ்சு கலரில் ஒரு பால் நம்ம வரைஞ்சிடுறோம். சரியா? இப்போ பால் வரைஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? என்ன ஆகும்னு சொன்னேன் உங்கள்கிட்ட? பால் ஒரு இடத்துல குதிச்சு குதிச்சு ஓடுன்னு சொன்னேன்னா, இப்போ சும்மா குதிச்சு குதிச்சு ஓடுனா நீ என்னை திட்டுவேல. பால் எங்கேயாவது முட்டினா தானே பால் எங்கேயாவது ஓடும். அப்போ நான் இந்த கார்னரில் இருக்கிற பாலை நகண்டுட்டு வந்து இந்த பக்கம் ஒயிட் கலர் ஸ்க்ரீனில் முட்டை வைக்கிறேன். அதாவது இங்கே முட்டின உடனே பால் இங்கே போய் முட்டை வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு வந்து நடுவில் பாலை நிற்க வைக்க போகிறேன். சரியா? போன தடவை எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணியிருந்தீங்க? போன தடவை சொல்லும்போது என்னென்னலாம் பண்ணோம்? நகட்டி வச்சோம். இப்போ அதே தான் திரும்ப செய்கிறேன். எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு நகட்டணுமோ இப்போ 25 வரைக்கும் வச்சுட்டு செலக்ட் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாலை நகட்டிட்டு வந்து இங்கே வச்சிட்றேன். சரியா? திரும்பியும் 50 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் அப்படின்னு வைக்கிறேன். இந்த பாலை நகட்டிட்டு வந்து இங்கே வச்சிட்றேன். 75 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்து இங்கே இருக்கிற பாலை இங்கே வச்சிட்றேன். சரியா? சரி. 90 கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்து பாலை இங்கே கொண்டு வந்து சென்டரில் வச்சுட்டேன். சரியா? இப்போ ஒரு டாட்டா கிளிக் பண்ணி பார்க்குறேன். எல்லா இடத்துலையும் ஒரு பால் தான் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறேன். முதல் டாட்டில் ஒரு கார்னரில் பால் இருந்துச்சு. 2வது டாட்டில் பால் இங்கே இருக்குது. 3வது டாட்டு மேலே, 4வது டாட்டு இங்கே, 5வது டாட்டு சென்டரில் வச்சுட்டோம். சரியா? இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? பால் நகரணும்னா நம்ம என்ன கொடுத்தோம்? அதை ஃபஸ்ட்டு இதில் கிளிக் பண்ணி கிரியேட் மோஷன் ட்வீன். அதே போல் செகண்ட் இதை கிளிக் பண்ணி கிரியேட் மோஷன் ட்வீன். தேர்டுக்கு மோஷன் ட்வீன். ஃபோர்த்துக்கு மோஷன் ட்வீன் இப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? கண்ட்ரோலில் நகருதா? இது யாரும் செய்கிறியா? இன்னொரு தடவை சொல்லி கொடுக்கணுமா? சரி, இவங்க நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து செய்யுங்க. சரியா? வாங்க. உங்கள் பேர் என்ன? சித்தார்த் அபிமன்யு. கிளாப் பண்ணு. மவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம என்ன செய்யணும்? கலர் சூஸ் பண்ணுறதுக்கு கலர் எந்த இடத்துல இருக்கு? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? கிரீன் கலரில் இப்போ ஒரு பால் வரைய போகிறாங்க. சரியா? இப்போ கிரீன் கலரில் ஒரு பால் வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? மேலே டைம் லைனில் எனக்கு பிடிச்சதை கீழே வச்சு செலக்ட் பண்ணுங்கள். அது கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணணும்? இன்சர்ட் கீ ஃப்ரேம். அதுக்கப்புறம் அந்த பாலை நகட்டணும்ல, அந்த பாலை நகட்டிட்டு வந்து இங்கே வைங்க. பாலை நகட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன்? இப்போ நகட்டிட்டு வாங்க. பால் அங்கே முட்டின உடனே அதுக்கப்புறம் எனக்கு வேற எங்கேயாவது நகரணும்ல, இப்போ அங்கே கிளிக் பண்ணி அதையும் ரைட் கிளிக் பண்ணுறேன். அங்கேயும் இன்சர்ட் கீ ஃப்ரேம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அந்த பாலை நகட்டிட்டு போய் மேலே வச்சுருங்க. எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே வைங்க.
இப்போ அந்த கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் லைன் எனக்கு தனியாக வந்துருச்சுல்ல, அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்ருங்க. இந்த லைனுக்கு மேலே வச்சு செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக லைன் மேலே. இப்போ டெலீட். இப்போ 3வது இடத்துல நம்ம நகட்டிட்டோம். இன்னும் ஒரு இடத்துல உங்கள் பாலை நகட்டுங்க. ஏதாவது ஒரு இடத்துல வச்சு திரும்பியும் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி அங்கே என்ன கொடுக்கணும்? இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுக்குறோம். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாலை நகட்டிட்டு போய் இன்னும் ஒரு இடத்துல மட்டும் நாங்கள் நகட்டி வைக்கிறோம். நகட்டினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? பால் நகரணும்னா என்ன பண்ணியிருந்தோம்? பால் நகட்டுறதுக்கு நீங்கள் இன்னும் எதுவுமே செய்யலையே. கிரியேட் மோஷன் ட்வீன் யார் சொன்னா? சூப்பர், கிளாப் பண்ணு. கிரியேட் மோஷன் ட்வீன் நீ இன்னும் கொடுக்கலையே. முதல் பாயிண்ட்டை கிளிக் பண்ணு, ரைட் கிளிக் பண்ணு, கிரியேட் மோஷன் ட்வீன் முதல்ல இருக்கு பாருங்க. 2வது பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்க, கிரியேட் மோஷன் ட்வீன். 3வது கிரியேட் மோஷன் ட்வீன். இப்போ 3 இதுக்குமே எனக்கு கொடுத்தாச்சா? கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? கண்ட்ரோலில் போயிட்டு டெஸ்ட் மூவி. சூப்பராக செஞ்சுட்டாங்களா? தேங்க்யூ. வேற யாரும் செய்யறியா? இதை செய்யறியா? அடுத்தது செய்யறியா? 3வது சரியா? சரி வா. நீயா செஞ்சிருவியா? உங்க பேர் என்ன? விஷ்ணுராம். விஷ்ணுராம் கிளாப் பண்ணு. முதல்ல கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன கலர் வேணுமோ அந்த கலர். இப்போ உங்களுக்கு கலர் பால் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கீழே இருக்கிற க்ரீன் கலரை கிளிக் பண்ணி உங்களோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே அதுக்கு அடுத்த லைனில் இருக்குல்ல, பச்சை கலரில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கீழே வச்சு கிளிக் பண்ணு. இப்போ கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணணும். கிளிக். அங்கே வச்சு கிளிக் பண்ணு. மவுஸ் எங்க? அடுத்து நான் உனக்கு பெருசாக எக்ஸ்பெரிமெண்ட் தரேன், அது நீ செய். உனக்கும் தரேன். கீழே எடுத்துட்டு வா. அந்த ஓவில் கிளிக் பண்ணுங்க. ஓவில் எங்கே இருக்கு? மேலே 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 இங்கே இருக்குல்ல. கிளிக் பண்ணுங்க. இப்போ கீழே கொண்டு வாங்க. இந்த இடத்துக்கு வாங்க. லெஃப்ட் கிளிக் பிடிச்சிட்டே அந்த பால் வரைங்க. லெஃப்ட் கிளிக், லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடில் கை வச்சுக்கோ. முதல்ல ஒரு பால் வரைஞ்சிருக்கும். சரியா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? மேலே போய் அந்த டைம் லைனில் எனக்கு தேவையான செகண்டை செலக்ட் பண்ணு.
நல்லா பிடிச்சிக்கோ. இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ரைட் கிளிக் பண்ணால் இன்சர்ட் கீ ஃப்ரேம். இப்போ அந்த பாலை நகட்டிட்டு வந்து அங்கே வைங்க. பாலை நகட்டுறதுக்கு மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கை செலக்ட் பண்ணுங்க. இப்போ அந்த பாலை நகட்டிட்டு வந்து வேறு ஏதாவது இடத்துல வைங்க. பாலை பிடிச்சி இல்லை, லெஃப்ட் கிளிக் பிடிச்சிக்கோ. எங்கே வேணுமோ அங்கே வைங்க. எனக்கு இது வேண்டாம்ல, இந்த ரெட் கலர் ரவுண்டு வேண்டாங்கிறதுனால அதை செலக்ட் பண்ணு. கரெக்டாக மேலே வச்சு செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணு. ரெட் கலர் ரவுண்டாக செலக்ட் பண்ணுங்க. கீழே கொண்டு வா. இப்போ மூணாவது இடத்த எங்கே வேணுமோ அங்கே வச்சு செலக்ட் பண்ணு. லெஃப்ட் கிளிக் பண்ணு. கீழே கீழே ரைட் கிளிக் பண்ணு. மேலே 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 அங்கேயே வச்சு ரைட் கிளிக் பண்ணு. ரைட் கிளிக் மேலே வச்சு கிளிக் பண்ணால் தான் அது வேலை பார்க்கும். இப்போ பால் நகட்டிட்டு போய் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. பாலை பிடி. லெஃப்ட் கிளிக் பிடிச்சி நகட்டினா தான் நகரும். பாலை பிடிச்சி மேலே வை. இப்போ திரும்ப வேறு ஏதாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கோ. மேலே ரைட் கிளிக் பண்ணு. கீழே கொஞ்சம் கீழே வச்சு ரைட் கிளிக் பண்ணு. ரைட் கிளிக் பண்ணு. இன்சர்ட் கீ ஃப்ரேம். இப்போ முதல் இடத்த கிளிக் பண்ண மாதிரியே இந்த பாலையும் வேற எங்கேயாவது நகட்டிக்கோ. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணு. இங்கே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? மோஷன் ட்வீன். ரைட் கிளிக் பண்ணு. ரைட் கிளிக். நல்லா ரைட் கிளிக் பண்ணு. ரைட் கிளிக் மேலே வச்சுக்கோ. இருக்காம பிடிக்காத. அடுத்ததில் அடுத்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். கிரியேட் மோஷன் ட்வீன். மேலே மூணாவது செலக்ட் பண்ணுங்க. முன்னாடி 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 இருக்கு பார். இது என்ன செலக்ட் பண்ணல, அதை கிளிக் பண்ணி அங்கே மோஷன் ட்வீன் கொடு. அடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இங்கே கிளிக் பண்ணு. அடுத்தது கிளிக் பண்ணு. இப்போ கண்ட்ரோலில் போய் டெஸ்ட் மூவி கொடுங்க. சூப்பர். விட்டுருங்க.
அடுத்து என்ன செய்கிறோன்னா இன்னொன்று சொல்லி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் வேறு ஆள் வந்து செய்யுங்க. சரியா? இப்போ ஒரு ஷேப் வந்து ஓவலில் வரைஞ்சிருந்தோமா, சர்க்கிளில் வரைஞ்சிருந்தோமா, இந்த சர்க்கிளில் இருக்கிறத வேறு ஷேப்பாக மாற்றுவோமா? சரி, ரெக்டாங்கிள் ஷேப்பில் அதை மாற்ற போகிறோம். என்ன ஷேப் முதல்ல வரையணும்? ரெக்டாங்கிளை சர்க்கிளாக மாற்றுவோமா இல்லை சர்க்கிளை ரெக்டாங்கிளாக மாற்றுவோமா? சரி, முதல்ல சர்க்கிள் வரைகிறேன். எப்பவும் போல் நீ என்ன செய்வ? முதல் இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஷேப்பை செலக்ட் பண்ணுறேன். கலர், சரியா? கலர் செலக்ட் பண்ணி எனக்கு தேவையான ஒரு ரெயின்போ கலரில் ஒரு பால் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரியா? இதுக்கப்புறம் என்னவா மாற்றணும்னு சொன்னேன்? ரெக்டாங்கிளாக மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே 30 பக்கத்தில் வச்சுட்டு அதே போல் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஷேப்பில் மாறணும்னு சொன்னேன்? ரெக்டாங்கிள். இப்போ இந்த ரெக்டாங்கிளை நான் இங்கே வரைகிறேன். சரியா? ரெக்டாங்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் முதல் பாயிண்டில் நான் என்ன வரைஞ்சிருந்தேன்? சர்க்கிள். அடுத்த பாயிண்டில் என்ன வரைஞ்சிருந்தேன்? ரெக்டாங்கிள். ஆனால் நான் கடைசி பாயிண்ட்டை செட் பண்ணும்போது எனக்கு 2 படமுமே இருக்கா? அதாவது முதல் பாயிண்டில் நான் வரைஞ்சிருக்கிறது சர்க்கிள், கடைசி பாயிண்டில் எனக்கு வரைஞ்சிருக்கிறது ரெக்டாங்கிள். இப்போ எனக்கு தேவை இந்த சர்க்கிள் தான் எனக்கு வேறு ஷேப்பாக மாறணும். அப்போ நான் என்ன செஞ்சிடறேன்னா, கடைசி பாயிண்டில் இருக்கிறதுல எனக்கு ஒரு இமேஜ் தானே காமிக்கணும், அதாவது ஒரு படம் தானே காமிக்கணும். சர்க்கிள் வந்து ரெக்டாங்கிளாக மாறணும். அப்போ நான் சர்க்கிள் ரெக்டாங்கிள் ரெண்டும் இருந்த இடத்துல ஒரு படத்தை மட்டும் வச்சுட்டு இன்னொன்று டெலீட் பண்ணி விட்டுறேன். அப்போ முதல் பாயிண்டில் என்ன வச்சுருந்தோம்? சர்க்கிள். கடைசி பாயிண்டில் நான் வச்சுருந்தது ரெக்டாங்கிள். இப்போ 2 பாயிண்ட்லேயும் எனக்கு வேறு வேறு படம் இருக்குது. நான் இப்போ எப்பயுமே நம்ம செய்கிறது என்ன செஞ்சுருப்போம்? முதல் இதை கிளிக் பண்ணி கிரியேட் மோஷன் ட்வீன் அப்படின்னு கொடுப்போம். இங்கே எனக்கு கிரியேட் மோஷன் ட்வீன் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன்னா, முதல் பாயிண்ட்டுக்கு கீழே இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கா, இதை கிளிக் பண்ணி இங்கே ட்வீன் அப்படின்னு இருக்கா, இதில் எனக்கு ஷேப் என்ன கொடுக்கணும்? ஷேப் இப்படின்னு கொடுத்துட்டு இந்த மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கீழே நகட்டிடுறேன். இப்போ அது என்ன கலரில் இருக்குது? க்ரீன் கலரில் இருக்கா ஒரு ஆரோ மார்க்கு. இப்போ கண்ட்ரோலில் போயிட்டு டெஸ்ட் மூவி. சரியா? திரும்பியும் சொல்லவா என்ன பண்ணோன்னு? முதல்ல எனக்கு தேவையான ஒரு படத்தை வரைஞ்சிக்கிறேன், ஒரு பால் வரைகிறேன். இல்லை நான் முதல்ல எனக்கு தேவையான ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்றேன். சரியா? ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு 30 இல்லை 40 கிளிக் பண்ணிவிட்டு 40ல் இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு ஓவல் வரைகிறேன். சரியா? இப்போ முதல் பாயிண்டில் என்ன இருந்துச்சு? ரெக்டாங்கிள். ஆனால் ரெண்டுமே இப்போ இங்கே இருக்குல்ல. இப்போ எனக்கு இந்த 2வது பாயிண்டில் எனக்கு எது வேண்டாம்? ரெக்டாங்கிளை டெலீட் பண்ண போகிறேன். ரெக்டாங்கிளை டெலீட் பண்ணுறதுக்கு மேலே போயிட்டு முதல்ல இந்த ஆரோ மார்க்கை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் மேலே வச்சு அதை செலக்ட் பண்ணி டெலீட். ரெக்டாங்கிளுக்கு எத்தனை சைடு இருக்குது? அதனால 4 சைடையும் செலக்ட் பண்ணி எனக்கு நான் டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ முதல் பாயிண்டில் என்ன இருக்குது? ரெக்டாங்கிள். கடைசி பாயிண்டில் என்ன இருக்குது? சர்க்கிள். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண சொன்னேன்? கீழே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ட்வீனில் என்ன கொடுக்க சொன்னேன்? ஷேப். வரல? முதல் பாயிண்டில் போயிட்டு அதுக்கப்புறம்தான் நீ ட்வீன் கொடுக்கணும்.
இப்போ நீங்கள் இங்கே நம்மளுக்கு லைன் எதுவுமே வரலையில, இந்த லைன் வராமல் நான் சும்மா கண்ட்ரோலில் போயிட்டு டெஸ்ட் மூவின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னு பாரு. எதுவுமே ஆகலையில. அந்த ட்வீனுங்கிறது நம்ம கொடுத்தா தான் அந்த ஷேப் மாறும். அப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும்? முதல் பாயிண்டில் போயிட்டு ஷேப். இப்போ எனக்கு லைன் வந்துருச்சா? எனக்கு கடைசி பாயிண்டில் வச்சுட்டு ட்வீன் கொடுக்கக்கூடாது, ட்வீனில் போய் ஷேப் கொடுக்கக்கூடாது. முதல் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி தான் எனக்கு ட்வீன் கொடுக்கணும். அப்போனா தான் இதை இன்னொரு பொருளாக மாற்று அப்படின்னு மாற்றும். ரெக்டாங்கிளாக இருக்கிறத சர்க்கிளாக மாற்றும். இப்போ போயிட்டு நீ எப்பயும் போல் கண்ட்ரோலில் டெஸ்ட் மூவி. சரியா? அடுத்து கூப்பிட்றேன், நீ வா. உங்கள் பேர் என்ன? வர்ஷித். வர்ஷித்துக்கு ஒரு கிளாப் பண்ணு. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் மாற்றணும்னா முதல்ல இப்போ என்ன ஷேப் வரைகிறாங்க? ஸ்கொயர். இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்? எங்கே வேணுமோ கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணு. இன்சர்ட் கீ ஃப்ரேம். என்ன கொடுத்தோம்? இன்சர்ட் கீ ஃப்ரேம். இப்போ முதல் பாயிண்ட்டு கிளிக் பண்ணும்போது ஸ்கொயர் இருக்குது. இப்போ கடைசி பாயிண்டில் நான் என்ன இமேஜ் வரைய போகிறேன்? என்ன படம் வரையணும்? என்ன ஷேப் வரைய போகிறோம்? சர்க்கிள். இப்போ சர்க்கிள் வரைஞ்சிட்டாங்களா? இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்க. ரெண்டாவது பாயிண்ட்டை கிளிக் பண்ணோன்னே இப்போ ரெண்டு இமேஜுமே இருக்கு. எனக்கு எது வேண்டாமோ அதை டெலீட் பண்ணணுமே. டெலீட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண சொன்னேன்? மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை முதல்ல செலக்ட் பண்ணுங்க. இப்போ வெளியில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே செலக்ட் பண்ணு. முதல்ல அந்த ஒயிட் கலர் ஸ்பேஸில் செலக்ட் பண்ணு. அங்கே கிளிக் பண்ணு சும்மா. இப்போ அந்த ஸ்கொயரை செலக்ட் பண்ணுங்க. டெலிட். டெலிட் நல்லா அமுக்குங்க. ஸ்கொயருக்கு எத்தனை சைடு? அதையும் டெலிட் பண்ணுறோம். ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுங்க. இப்போ முதல் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. அதில் என்ன ஷேப் இருக்கு? ஸ்கொயர். கடைசி பாயிண்ட்ல அடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளி. இப்போ முதல் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி என்ன பண்ணணும்? நம்ம முதல் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு தான் நம்ம ட்வீன் கொடுக்கணும். அதை கீழே அமைக்கிருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. முதல்ல போய் ரைட் கிளிக் பண்ணுங்க. கீழே வாங்க. அப் ஆரோ அமுக்குங்க. அப் ஆரோ. அதில் என்ன கொடுக்கணும்? ஷேப். கிளிக் பண்ணுங்க. இப்போ டவுன் ஆரம்பிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கண்ட்ரோல் டெஸ்ட் மூவி.
சூப்பர். இதுக்கு அடுத்து பெருசாக சொல்கிறேன், அடுத்த ஆள் வந்து செய்யுங்க. நீங்கள் செய்கிறீங்களா? சரி, இதை செஞ்சுக்கோ, அதுக்கு அடுத்து நான் வேறு தரேன். உங்கள் பேர்? ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன், கிளாப் பண்ணு. முதல்ல என்ன ஷேப் வரைய போறீங்க? சர்க்கிள். முதல்ல சர்க்கிள் வரைய போறாங்களா? அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணணும். ஞாபகம். இப்போ கீழே வந்துட்டு வரீங்க, அதை கிளிக் பண்ணி. சூப்பர். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? எந்த இடம் வேணுமோ அங்கே செலக்ட் பண்ணுங்க. கிளிக் பண்ணு. ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக். இன்சர்ட் கீ ஃப்ரேம். இப்போ அடுத்த பாயிண்டில் எனக்கு தேவையான என்ன ஷேப் வரைய போகிறீங்க? ஸ்கொயரை செலக்ட் பண்ணுங்க. இப்போ போயிட்டு அங்கே இன்னொரு ஷேப் வரைங்க. இப்போ முதல் பாயிண்டில் என்ன ஷேப் இருக்குது பாருங்க. கடைசி பாயிண்டில் என்ன ஷேப் இருக்குன்னு பாருங்க. இன்னும் தள்ளி நடுவில். கிளிக் பண்ணுங்க. இப்போ எனக்கு எது வேண்டாம்? சர்க்கிள் வேண்டான்னா மேலே செலக்ட் பண்ணுங்க. இப்போ அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்க. சர்க்கிள் சர்க்கிள். கிளிக் பண்ணு. வெளியில் வச்சுட்டு முதல்ல இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டெலீட் பண்ணிடுங்க. மேலே அதே போல் அவுட்டர் லைனையும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இன்னும் செலக்ட் பண்ணலை. கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி என்ன பண்ணணும்? கீழே இந்த ஆரோ மார்க் அமுக்குங்க. முதல்ல அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே போய் அந்த ஆரோ மார்க் அமுக்குங்க. ஷேப் மேலே இருக்கிற அந்த ஆரோ மார்க்கை கீழே இறக்கி விடுங்க. கரெக்டாக. இப்போ கண்ட்ரோலில் போய் டெஸ்ட் மூவி கொடுங்க. அடுத்தது சொல்லித்தரேன், அதுக்கு அடுத்து நீ செய். சரியா? இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மழை பெய்ய வைப்போமா? சரியா?
மழை பெய்கிற மாதிரி நம்ம இங்கே காமிப்போமா? முதல்ல ரெயின் வரையணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு க்ளவுட் இருக்கணும்ல. க்ளவுடில் தானே மழை பெய்யும். அப்போ நான் அப்போ அந்த க்ளவுடுக்கு நான் என்ன செய்கிறேன்னா முதல்ல குட்டியாக ஒரு க்ளவுடு வரைய போகிறேன். க்ளவுட் என்ன கலரில் இருக்கும்? இப்போ ஒயிட் கலரில் இங்கே காமிச்சேன்னா ஆல்ரெடி ஒயிட் கலரில் தானே இருக்குது, அதனால ப்ளூ கலரில் வச்சுக்கிறேன். சரியா? டார்க் ப்ளூ கலரில் நான் வரைய போகிறேன். சரியா? இப்போ முதல்ல எனக்கு வரையணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே ப்ரஷ் அப்படின்னு ஒரு டூல் இருக்கா, ப்ரஷ் வச்சு தான் எனக்கு வரையணும். ப்ரஷ் டூல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே கீழே இங்கே 2 ரவுண்டு காமிக்குதா, இந்த ரவுண்டில் நான் குட்டியாக செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ ஒரு க்ளவுடுக்கு குட்டியாக வரைஞ்சிருக்கேன். ஆனால் இதுக்குள்ளே நான் கலர் கொடுக்கணும்ல. அந்த கலர் கொடுக்கறதுக்கு இங்கே பக்கெட் அப்படின்னு இருக்கா, அந்த அதை செலக்ட் பண்ணி நான் இங்கே கொண்டு வந்து அதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுறேன். சரியா? இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? ரெயின் ட்ராப்ஸ் வரையணுமா? ரெயின் ட்ராப்ஸ் நம்மளுக்கு வேணும்ல. இப்போது எனக்கு 2 இமேஜ் இங்கே ஆல்ரெடி இருக்குது. நான் இப்போ 3ஆவதாக ரெயின் ட்ராப்ஸ் வரைஞ்சேன்னு வச்சுக்கோ, நான் நகர்த்தினேன்னு வச்சுக்கோ, மோஷன் கொடுத்தேன்னா அந்த மேகமும் சேர்ந்து கீழே விழுகும். ஆனால் எனக்கு மேகம் மேலேயே தானே இருக்கணும், தண்ணி மட்டும் தானே கீழே விழுகணும். அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக என்ன செய்கிறேன்னா இங்கே லேயர் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணி இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணுறேன். முதல் லேயரில் எனக்கு மேகம் மட்டும்தான் இருக்கும், 2வது லேயரில் தான் நான் படம் வரைய போகிறேன், அந்த ரெயின் ட்ராப்ஸாக வரைய போகிறேன். இப்போ 2வது லேயரில் நான் என்ன செய்கிறேன்னா எப்போயும் நீ செலக்ட் பண்ணுவேல 30லேருந்து 40 வரைக்கும் எனக்கு தேவையானதை அதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கீ ஃப்ரேம் அப்படின்னு அங்கே கொடுத்துட்றேன். சரியா? எப்பயுமே நம்ம ஒன்று தான் செலக்ட் பண்ணுவோம், இப்போது நம்ம 2 செலக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ நம்ம அங்கே கொடுத்துருக்கிறதுல முதல் லேயரில் எனக்கு மேகம் இருக்குது, 2வது லேயரில் அந்த மேகம் சும்மா மட்டும்தான் இருக்கும், நகராது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ரெயின் ட்ராப்ஸ் வரையணும். அந்த ரெயின் ட்ராப்ஸ் வரைகிறதுக்கு ப்ரஷ் டூலை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷ் டூலில் கீழே இங்கே ரவுண்ட் இருக்கா, இந்த ரவுண்டை நான் செலக்ட் பண்ணால் இதுக்கு கீழே எனக்கு ஷேப் இருக்கும். இதில் நான் ஏதாவது ஒரு லைன் எடுத்துக்கிறேன். நான் சும்மா கிளிக் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி ரெயின் ட்ராப்ஸ் மாதிரியே எனக்கு குட்டி குட்டியாக டாட் விழுகும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? முதல் லேயரில் எனக்கு தேவையான மேகத்தை வரைஞ்சிருக்கேன். 2வது லேயரில் என்ன பண்ணோம்? ரெயின் ட்ராப்ஸ் வரைகிறதுக்கு என்ன பண்ணோம்? ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணி, கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரஷ் ஷேப்பில் எனக்கு தேவையான ஷேப்பை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் டாட் டாட்டாக வரைஞ்சிருக்கேன். சரியா? ரெயின் ட்ராப்ஸ் வராது. இப்போ எனக்கு நான் என்ன செய்கிறேன்னா இந்த முதல் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ரெயின் ட்ராப்ஸ் நிறையா இருக்கா, நிறையா இருக்கா ரெயின் ட்ராப்ஸு, அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அந்த ஆரோ மார்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு லேயரில் செலக்ட் ஆகிக்கிடும். ஆனால் அந்த கடைசி லேயரில் எனக்கு எதுவுமே இல்லைல்ல, நான் அதை என்ன செஞ்சிடுறேன்னா முதல் லேயரில் இருக்கிறத நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பினா அதில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எனக்கு இன்னொரு தடவை பிரிண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். என்னது? அதெல்லாம் பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் இதில் என்னென்னலாம் இருந்துச்சு நம்மளுக்கு?
ரெயின் ட்ராப்ஸு க்ளவுட் இருந்துச்சு. ரெண்டாவது லேயரில் என்ன மட்டும் வரைஞ்சிருந்தோம்? ரெயின் ட்ராப்ஸ் மட்டும்தான் வரைஞ்சிருந்தேன். இப்போ அந்த ரெயின் ட்ராப்ஸை ஃபஸ்ட்டு லேயரில் வச்சுக்கிட்டேன். ரெண்டாவது லேயரில் அதை கீழே வச்சுக்கிட போகிறேன். ஃபஸ்ட் இதில் எனக்கு தேவையானதை ரெயின் ட்ராப்ஸ் மட்டும் வரைஞ்சிருக்கேன். ரெண்டாவது இதில் அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணுறதுக்கு கமாண்டு கண்ட்ரோல்-C. கண்ட்ரோல்-C. பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல்-V. என்னது? கண்ட்ரோல்-V. மழை ஏதாவது அசையுதா? இப்படி எனக்கு தேவையான டாட்ஸை நான் அங்கே நிறைய டாட்ஸ் வரைஞ்சேன்னா நிறைய மழை கொட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு தேவையானதை நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எனக்கு தூறல் விழுகிற மாதிரி இருக்கு. இதுலே வா. வரையலாம். பால் வரைகிறதுக்கு உங்களுக்கு தெரியும்ல? பால் வந்து நீங்கள் இங்கே வரைங்க. பால் நீங்கள் வரைஞ்சிட்டு அதை அப்படியே ப்ளே பண்ணிங்கனாலே மலையோடு சேர்ந்து அந்த பால் நகரும். வரைகிறீங்களா? வா. உன் பேர் என்ன? சித்தார்த். உங்கள் பேர் என்ன? ரஞ்சன் பாலா. கிளாப் பண்ணு. இப்போ எனக்கு முதல் லேயரில் நான் க்ளவுடு மட்டும் வச்சுருக்கேன். ரெண்டாவது லேயரில் மழை பெய்கிறது மட்டும் வச்சுருக்கேன். மூணாவது லேயரில் ஒரு பால் வரைகிறாங்க. ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு இது தனித்தனியாக வச்சுருக்கோம். இப்போ மூணாவது லேயரில் இவங்க வரைய போகிறது பால் வரைய போகிறாங்க. பாலுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும்? சர்க்கிள் கிளிக் பண்ணுங்க. சர்க்கிள் எங்கே இருக்குது பாரு. இங்கே இருக்கு பாரு. ஆறாம் மார்க் எங்கே? மெதுவாக நகட்டிட்டு வா. இந்த இருக்குல்ல. இப்போ இங்கே வச்சு கீழே சர்க்கிள் வரைங்க. லெஃப்ட் கிளிக். இந்த பக்கம் இருக்குல்ல, இங்கே வச்சு இங்கே கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் எப்பயும் கொடுக்குறது. இப்போ முதல் லேயரில் எனக்கு இங்கே பால் இருக்கா? இப்போ கடைசி லேயரில் எனக்கு இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாலை நகட்டிட்டு வந்து அங்கே வைக்கிறேன். இப்போது இங்கே ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் மோஷன் ட்வீன் இப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் கண்ட்ரோலில் போயிட்டு சரியா? நீங்கள் இது மூணையும் செய்கிறீங்களா? மவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க.
முதல்ல இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ப்ரஷ் டூல் அதுக்கு மேலே இருக்கு பாருங்கள். அதுக்கு மேலே இருக்கிறது ப்ரஷ் டூல். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ மேகம் வரைய போகிறீங்களா, மழை மட்டும் வைக்க போகிறீங்களா? சரி, வரைங்க. இப்போ வரைங்க. வேறு கலர் மாற்றணுமா? கலர் மாற்றுறதுக்கு அந்த ரெயின்போ கலரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. Control Z. அதுக்குள்ள கலர் கொடுக்கறதுக்கு பெயிண்ட் பக்கெட் அதுக்கு பக்கத்தில் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ள கலர் நீங்கள் கிளிக் மட்டும் பண்ணுங்கள், கலர் விழுந்துடும். அங்கே மேலே இருக்கிறதில் நீங்கள் சரியாக இது பண்ணாமல் விட்டுருப்பீங்க. சரி, பரவாயில்ல. ரெயின் ட்ராப்ஸ் அடுத்ததை கிளிக் பண்ணுங்கள். லேயர் 2. ரைட் கிளிக். முதல்ல ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் லேயர். இப்போ அந்த ரெண்டு இதுக்கும் தகுந்தாப்பில் ஏதாவது ஒரு லைனை செலக்ட் பண்ணிக்கோ. 25, 30 இப்படின்னு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு லைனை சேர்த்து செலக்ட் பண்ணிக்கோ. லெஃப்ட் கிளிக்கே மேலையும் கீழையும் சேர்த்து. ஒரே சமயத்தில் ரெண்டையுமே செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் மேலே செலக்ட் பண்ணியிருக்கோன்னா மேலே செலக்ட் பண்ணதோட சேர்த்து கீழையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் லேயர், இன்சர்ட் கீ ஃப்ரேம். ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுங்க. இல்லை, அந்த வலது பக்கத்தில் மேலே வச்சு இன்சர்ட் கீ ஃப்ரேம் ரைட் கிளிக் பண்ணுங்க. அந்த கார்னரில் வச்சு இங்கே வச்சு இன்சர்ட் கீ ஃப்ரேம் ரைட் கிளிக் பண்ணு. ரைட் கிளிக். சரி, பரவாயில்ல, தனித்தனியாக கூட பண்ணிக்கலாம். இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுங்க. கீழே கீழே இன்சர்ட் கீ ஃப்ரேம். நம்ம தப்பாக கொடுத்துட்டோம். தப்பாக கொடுத்தா Control Z கொடுங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க. இன்சர்ட் கீ ஃப்ரேம் கீழே அதை கிளிக் பண்ணுங்க. அதே போல் மேலேயும் செலக்ட் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுங்க. அதை கிளிக் பண்ண இன்சர்ட் கீ ஃப்ரேம். இப்போ எனக்கு இந்த முதல் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் வேண்டாம், முதல் பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிக்கோ. எஸ்கேப் தட்டு. பிரஷ் டூல். இப்போ எனக்கு அங்கே ஷேப் வரீங்க. குட்டி குட்டியாக நீங்கள் ரெயின் ட்ராப்ஸ் வைக்க போகிறீங்கன்னா ரெயின் ட்ராப்ஸ்.
இப்போ முதல் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள், மேலே லேயர் 2ல். அங்கே கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணோடனே அங்கே மலை இருக்குது. எனக்கு Ctrl+C அப்படின்னு கொடுங்க. கண்ட்ரோல் பிடிச்சிட்டு சி, கண்ட்ரோல் பிடிச்சிட்டு சி. இப்போ கடைசி டாட்டை கிளிக் பண்ணுங்க. இங்கே இன்னும் தள்ளி ரைட் கிளிக் பண்ணக்கூடாது, லெஃப்ட் கிளிக் மட்டும் பண்ணுங்க. லெஃப்ட் கிளிக்னா இந்த பக்கம். கடைசி பாயிண்டை வச்சு லெஃப்ட் கிளிக் மட்டும் பண்ணுங்க. Ctrl+V கொடுங்க. கண்ட்ரோல் பிடிச்சிட்டு வி. இப்போ அந்த ரெயின் ட்ராப்ஸை டவுன் ஏரோ அமுக்கணும்னா ரெயின் ட்ராப்ஸ் கீழே நகண்டிருக்கும். ஃபர்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ண இங்கே கிளிக் பண்ணுங்க. கிரியேட் மோஷன் ட்வீன். இப்போ மேலே போயிட்டு கண்ட்ரோலில் டெஸ்ட் மூவி, கண்ட்ரோலை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது சொல்லிடுறேன். பாலு மறைய போறீங்களா? வேற யாரும் செய்யறியா? சரி வா. எனக்கு ஒரு பால் வரைஞ்சு தரீங்களா? என்ன பண்ண போகிறோம்? பால் வரைங்க, மவுஸ் பிடிச்சிக்கோ. பால் வரைஞ்சிட்டோம். பால் எங்கே நகட்ட போகிறோம்? இங்கே வச்சுக்கலாமா? இங்கே வச்சு மெதுவாக ரைட் கிளிக் பண்ணு, இன்சர்ட் கீ ஃப்ரேம் இப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இந்த பாலை மெதுவாக செலக்ட் பண்ணி இங்கேருந்து இங்கே நகட்டிட்டு வரோம். சரியா? இப்போ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் மோஷன் ட்வீன். இப்போ F5 கண்ட்ரோலில் போயிட்டு டெஸ்ட் மூவி. பால் ஓடுச்சா? வேற எதுவும் மறையிறியா? வா. நீங்க என்ன பண்ண போறீங்க? சரி வரேங்க. பால் வரைகிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? மவுஸ் பிடிச்சிக்கோ. முதல்ல போயிட்டு ஓவல் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்ன கலர் வேணும்? கிரீன். இப்போ கிரீன் கலரில் ஒரு பால் வரைஞ்சிட்டோம். இப்போ எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் பாலை செலக்ட் பண்ணுறேன். பாலை நகட்டிட்டு வந்து இங்கே வச்சிடறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணிக்கோ. இப்போ கண்ட்ரோலில் போய் டெஸ்ட் மூவி கொடுங்க. ஒரு மூவி மட்டும் ப்ளே பண்ணணும். மூவி மட்டும் ப்ளே பண்ணி காமிச்சிக்கிறேன். கண்ட்ரோல் இங்கே. சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு அனிமேட்டிக் இது காமிக்கிறேன். இது நான் காலேஜ் படிக்கிற சமயத்தில் நானும் என்னோட சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸும் உருவாக்குன ஒரு குட்டி படம்.
அந்த படத்தை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதே போல் நீங்கள் இதில் தனித்தனியாக வரையலாம். சரியா? இதில் யூடியூப் கனெக்ட் பண்ணலாம்ல மேம்? இதில் பாதிக்கு மேலே ஃப்ளாஷில் நம்ம வரைஞ்ச கான்செப்ட் தான் அவங்க மூவியாக எடுத்திருப்பாங்க. இது ஒரு சின்ன ரோபாட்டிக்ஸ்க்கு உண்டான மூவி. ஒரு 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷத்தில் என்ன நடக்குதுன்னு பாரு.
இன்னைக்கு சொல்லி கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? வேற என்னென்ன கற்றுட்டு இருந்தீங்க இன்னைக்கு சொல்லி கொடுத்ததுல? எப்படி அனிமேஷன் பண்ணுறதுன்னா வேற என்ன கற்றுக்கிட்டீங்க? எப்படி நகட்டுறது அப்படின்னு செஞ்சு பார்க்க போறீங்களா? இன்னொரு ஷேப்பாக மாற்றுறது எப்படின்னு கற்றுக்கிட்டீங்க. வேற என்ன கற்றுக்கிட்டீங்க? கார்ட்டூன் பார்க்கும்போது எப்படி நம்ம அந்த மலையை செய்யணும்னு கேட்குறீங்களா? அப்படின்னு கற்றுக்கிட்டீங்க. சரி, பேரண்ட் சைட்லேருந்து எதுவும் ஃபீட்பேக்? எதுவும் கற்றுக்கிற மாதிரி உபயோகப்படுற மாதிரி இருந்ததுங்களா? இல்லை, எங்கள் பசங்களுக்கு இந்த சிஸ்டம் இதெல்லாம் புதுசு. அவங்க அனிமேஷன் பேசிக்ஸ் அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க சிஸ்டத்தெல்லாம் பார்த்தது ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி தெரியாத குழந்தைகளுக்கு இப்போ இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணி காமிச்சது எல்லாருமே ஈஸியாக இது பண்ணது, அவங்கள ஹேண்டில் பண்ணி கொடுத்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். பிடிச்சிருந்ததா? சாருக்கு ஒரு முறை எல்லாரும் கை தட்டுங்க. வணக்கம். எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று சிம்பிள் அனிமேஷன் இன் கம்ப்யூட்டர் என்ற தலைப்பில் அனிமேஷன் அடிப்படைகள் குறித்து மிக அழகாகவும் விளக்க காட்சி படம் மூலமாகவும் மிக தெளிவாக உரை நிகழ்த்திய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இந்நிகழ்விற்கு அனுமதி அளித்த பொது நூலக இயக்குனர், கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட குழந்தைகள், பெற்றோர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி.